காளி சும்பன் கிட்ட கனிவா பேசுறதையும் அவன் அதை நம்புறதையும் போன எபிசோட்ல பார்த்தோம். இன்னைக்கு எபிசோட்ல காளி சும்பன் கிட்ட இப்படி தோல்வி அடைகிறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது, ஆனா வெற்றி அடைஞ்சிட்ட அப்படின்னா நானே நீ சொந்தமாயிடுவேனே அப்படிங்கவும் அவன் ரொம்ப யோசிக்கிறான். நீ தான் இப்ப முடிவு எடுக்கணும் அப்படின்னு ரொம்ப நிதானமா சொல்லிட்டு அவனை கூர்மையா கவனிச்சிட்டு இருக்காங்க. சும்மன் நீ சொல்றது உண்மைதானா அப்படின்னு கேட்டதும் காளி நான் எப்பவுமே பொய் சொல்றதே கிடையாதே அப்படிங்கிறாங்க. சும்மன் அப்படின்னா நீ சொல்ற இந்த உண்மை இருக்கு இல்லையா, இதுதான் உனக்கு பெரிய பாக்கியமே. நான் உன்னை தோக்கடிக்கிறதுக்கு முடிவு பண்ணிட்டேன், நான் யுத்தத்துக்கு தயார் அப்படிங்கிறான். பார்வதியும் அப்பாடா இவ்வளவு நேரம் எடுத்த முயற்சி எதுவும் தோல்வி அடையல அப்படின்னு சந்தோஷமாயிடுறாங்க. அடுத்த காட்சியில முருகன் தனியா உட்கார்ந்து ஆழ்ந்த யோசனையில இருக்கு. அங்க வர சிவன் அதை பார்த்துட்டு முருகன் பக்கத்துல வந்து உட்கார்றாரு. முருகன் சிவனை பார்த்துட்டு கோபமா உட்கார்ந்து இருக்கு. சிவன் சொல்றாரு அங்க உன்னோட அம்மா கோவிச்சுக்கிட்டா இங்க மகன் நீயும் கோச்சுக்கிட்டியா அப்படின்னு கேட்கவும் அதுக்கு முருகனும் எல்லாம் உங்களால தான், நீங்க தானே சொன்னீங்க ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு வினை உண்டு அப்படின்னு, அதுவே பின்னாடி பொறுப்பா மாறிடும். நீங்க தான் அம்மா அந்த சும்மனை கொல்றதை தடுத்து நிறுத்தினீங்க, அதனாலதான் அவங்க கோபமா இருக்காங்க, நானும் அதனாலதான் சோகமா இருக்கேன் அப்படிங்கிறாரு. உடனே சிவன் சொல்றாரு வானத்துல இருந்து மழை பொழியது எதனால, மேகத்தால சுமை தாங்க முடியல அப்படிங்கறதுனாலயா, இல்ல உலகத்துல இருக்க மக்களுடைய தாகம் தீர்க்கணும் அப்படிங்கறதுனாலதான். சில நேரங்கள்ல பெரிய விஷயங்களுக்காக நம்ம சின்ன விஷயங்களை தியாகம் பண்ணித்தான் ஆகணும் அப்படிங்கிறாரு. அதுக்கு முருகன் எங்க அம்மாவுடைய லட்சியம் நிறைவேறத என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய விஷயமா நான் நினைக்கிறேன். ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்னைக்கு இரவு சும்மன் உயிரோட இருந்துட்டான் அப்படின்னா அவனை அழிக்க முடியாது, எங்க அம்மாவோட நோக்கமும் நிறைவேறாது. அப்படி ஆயிடுச்சு அப்படின்னா நானும் இந்த கைலாயத்தை விட்டு நிரந்தரமா போயிடுவேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு சிவன் பொறுமையா நாம செய்யற ஒவ்வொரு செயலுமே காலச்சக்கரத்தோட பிணைக்கப்பட்டிருக்குது, நீ என்ன முடிவு எடுக்கணும் அப்படிங்கறது உன்னுடைய விருப்பம் தான். ஆனா இதுல முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, நீ என்னோட பேச்சு கேட்கல அப்படின்னாலும் உன் அம்மா மேல வச்சிருக்க நம்பிக்கையை விட வேண்டாம், அவங்களையாவது முழுமையா நம்பு அப்படின்னு சொல்லி அவருக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காரு. அடுத்த காட்சியில யுத்தத்துக்கு தயாரா பார்வதி ஒரு பக்கமும் இன்னொரு பக்கம் சும்பன் அவனுடைய வீரர்களும் ஆயுதங்களோட நின்றுட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு பிரம்மா, நாராயணன், சிவன் 3 பேருமே வந்துடுறாங்க. சும்மனோட படை வீரர்களை ஒருத்தன் சொல்றான் இவர் தான் சும்பன், இவர் தான் முழு உலகத்தோட அதிபதி, இவர் எங்களை பாதுகாக்கிறவனும் இவர் தான். ஆனா இன்னைக்கு காலச்சக்கரத்தினால இவர் விருப்பமே இல்லாம இந்த போர்ல கலந்துக்க வேண்டியதா போச்சு அப்படின்னு சொன்னதும் பார்வதி கேக்குறாங்க என்ன சும்பா உன்னோட படை வீரர்கள் ஏதோ சூழ்ச்சியில நீ மாட்டிட்டு இருக்க மாதிரி நினைக்கிறாங்க போல இருக்கு, அப்படி எதுவும் இல்லைன்னு நீ அவங்களுக்கு உணர்த்து அப்படிங்கிறாங்க. உடனே சும்பனும் அவங்க சொன்ன மாதிரியே நான் என்னோட சுய விருப்பத்தினாலதான் போர்ல கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல அவனுடைய படை வீரர்களை ஒருத்தர் சொல்றான் இல்லே மன்னா, நாளைக்கு சூரிய உதயம் ஆகிற வரைக்கும் நீங்க கொஞ்சம் பொறுத்திருந்தீங்க அப்படின்னா நீங்க திரும்ப இந்த மூவுலகத்தோட அதிபதி ஆகலாம், எங்களுக்கும் தலைவனும் ஆகலாம் அப்படின்னு சொன்னதும் சும்மன் எனக்கு இந்த மூவுலகம் தேவையில்லை, உங்களை பத்தின கவலையும் எனக்கு கிடையாது, எனக்கு பார்வதி இருந்தா போதும் அப்படின்னு சொல்றான். இதை கேட்டு சிவன் கொஞ்சம் கோபமாறாரு. சும்மன் பின்னாடி நின்றுட்டு இருந்த படை வீரர்களும் இவனுக்கு சொன்னா கேட்க மாட்டான் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.